கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய மத்திய குழு இன்று கடலூர் செல்கிறது. இது பற்றி நமது செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீதர். இந்த மழை வெள்ள சேதத்தை பார்வையிட கடலூருக்கு மத்திய குழு எப்போ வர இருக்காங்க? இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் தொடர்ந்து மீட்பு பணிகள், நிவாரணப் பணிகள் மேற்கொண்டு வந்த நிலையில் தமிழக அரசு மத்திய அரசிடம் நிதி கோரியிருந்தது. இந்நிலையில மத்திய அரசு ஒரு குழுவை அனுப்புவதாகவும், குழு ஆய்வுக்கு பிறகு அரசு கேட்டு அந்த நிவாரணத்தை கொடுப்பதற்காகவும் தயாராக இருப்பதாகவும் கூறியிருந்தது. அதன் அடிப்படையில் இன்று மத்திய உள்துறை இணை செயலாளர் TVSN பிரசாத் தலைமையில் 9 பேர் கொண்ட குழு கடலூர் மாவட்டத்தில் வருகிறார்கள். முதலில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பண்ருட்டில் உள்ள பொறியியல் கல்லூரியில் அவர்களுக்கு மழையின் போது ஏற்பட்ட பாதிப்புகள், மழையின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், அதன் பிறகு மீட்பு நடவடிக்கை, மக்கள் தங்க வைக்கப்பட்ட இடங்கள், என்னென்ன பணிகள் நடைபெற்றது என்பதை விளக்கும் ஒரு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் விளக்க இருக்கிறார்கள். அந்த பவர் பாயிண்ட் மூலமாக பாதிப்புகள் குறித்தும் நடவடிக்கைகள் குறித்தும் புகைப்படமாகவும் வீடியோ மூலமாக காண்பிக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களை பெரிய காட்டுப்பாளையம், விசூர் உள்ளிட்ட பகுதிகளை அழைத்து சென்று வெள்ள பாதிப்பு சம்பந்தமாக விளக்க இருக்கிறார்கள் நேரில். அது மட்டும் இல்லாமல் அங்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் சந்திக்க வைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெரிய காட்டுப்பாளைய பகுதியில் தற்காலிக குடியிருப்பில் தற்போது 60 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் அழைத்து சென்று அவர்களை காண்பிக்கிறார்கள். அதன் பிறகு பரவனாறிலிருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீரினால் உடைப்பு ஏற்பட்டு கல்குணம், பூதம்பாடி உள்ளிட்ட இடங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தது. அந்த பகுதியும் அழைத்து சென்று காண்பிக்கிறார்கள். அதன் பிறகு குமராட்சி, பீமாராவ் நகர் உள்ளிட்ட பகுதியிலும் காண்பிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். இதில் ஏதேனும் சிறு சிறு மாற்றங்கள் இருப்பதற்காகவும் இருக்கும் என்றும் அதிகாரி தரப்பில் சொல்லப்படுகிறது. திவ்யா, ஸ்ரீதர், கடலூர்ல எந்தெந்த பகுதிகளில் ஆய்வு நடக்க இருக்குன்னு குறிப்பிட்டீங்க. இந்த ஆய்வின் போது மாநிலத்தின் எந்தெந்த அதிகாரிகள் உடன் செல்ல இருக்காங்க? குறிப்பா இந்த மத்திய குழுவுடன் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார், கடலூர் சிறப்பு அதிகாரி ககன்தீப் சிங் உள்ளிட்ட அதிகாரிகளும் செல்ல இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கடலூர் மாவட்டத்தில் இப்போது வெள்ள பாதிப்பில் என்னென்ன பாதிப்பு சொல்வது மட்டுமல்லாமல் கடலூர் மாவட்டத்துக்கு என்ன நீண்டகால தேவை இருக்கிறது, இந்த பாதிப்பிலிருந்து கடலூர் மாவட்டத்தை தடுப்பதற்கு வருங்காலங்களில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகளும் சந்தித்து அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார்கள். அதே போல் கடலூர் மாவட்ட அதிகாரிகளும் ஏற்கனவே கடலூர் மாவட்டம் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு என்ன காரணம், அதை எப்படி தடுத்திருக்கலாம் என்பது கோரிக்கையும் வைக்கிறார்கள். அதற்கு எவ்வளவு நிதி தேவை என்பது தமிழக அரசு மூலமாக வைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மழைக்கு மட்டும் தற்போது இந்த மீட்பு பணி உணவு கொடுத்தது வகையில் கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் முதல் கட்டமாக 45,000 குடிசைகளுக்கு, அதாவது பகுதியாகவும் முழுமையாகவும் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 23 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும், கால்நடை இறப்புக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்த 40 பேருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் என்பதில் 1,60,00,000 கொடுக்கப்பட்டதாகவும் நிவாரணமாக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேருக்கு உணவு கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக ஒரு 4 கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட இந்த மழையில் மட்டும் கடலூர் மாவட்டத்துக்கு மாவட்ட அரசு 60 கோடி ரூபாய் செலவு செய்ததாக ஒரு தகவலும் இருக்கிறது. ஆனால் இது போதாது என்று தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. குறிப்பாக நிவாரணங்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாகவும், முறையாக நிவாரணம் கொடுக்கப்படவில்லை, கணக்கெடுக்கும் பணி சரியாக நடைபெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வேளாண்மை துறைக்கு மூலமாகவும் தோட்டக்கலைத்துறை மூலமாகவும் கணக்கெடுக்கும் பணி முடிக்கப்படாத காரணத்தினால் 1000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய நிலங்கள் இன்னும் முழுமையாக